விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தேதியும் வேற அறிவிச்சுட்டாங்க. ஏப்ரல் 1 ஆர் 2 வீக்ல தேர்தல் வரப்போகுது அப்படின்றனால, ஒவ்வொரு கட்சியுமே தன்னோட வேலைகள பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பா, மாநிலங்களவையோட தேர்தல் பதவிக்காலம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களோட 6 எம்பிக்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய குண்ட போட்டோனே பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள், நம்ம அரசு தமிழக அரசுக்கான திமுக கட்சி, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யார் அடுத்த எம்பி சீட்டுக்கான தேர்தல்ல நிக்க போறா? அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்ப அதுக்கான ஒரு முன்னோட்டத்தையும் இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக சார்புல இப்ப காங்கிரஸோட கூட்டணி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாணிக்கம் தாகூர், செல்வத் பெருந்தகை இந்த மாரி நெறைய பேர் ஒரு பக்கம் தன்னோட ஒரு ஆதரவ முன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது, கே.சி. வேணுகோபால் அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு உள்ள புகுந்து அதெல்லாம் கல்ல கழிச்சிருங்க. எங்களுக்கு வந்து திமுகவோட நாங்க எப்பவுமே கூட்டணி தொடரப் போறோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டையே கிடையாது. நாங்க எப்பவுமே திமுக கூட்டணியில இருக்கிறது தான் விரும்புறோம்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. அதாவது அந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து பிச்சாலும் பிக்க முடியாத ஒரு கூட்டணி. மாநிலங்களவையில இன்னைக்கு காங்கிரஸ் சார்பா பேசுறதுக்கு எம்பிக்களை அதிகமா கொண்டுள்ள ஒரு திமுக கட்சின்ற ஆதரவு அவங்களுக்கு தேவைன்றத நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். அந்த ஒரு இதுல அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. இப்ப தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத 2வது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது, ஈசா மையத்துல எஸ்பி வேலுமணி அவர்களோட தேமுதிகவின் பிரதமர் பிரேமலதா அம்மா உட்கார்ந்துருக்கும் போதே வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, திமுக சைட்லயும் இன்னும் அவங்களோட நிலைப்பாடு அப்படின்றது இங்கிட்டு ஒரு கால அங்கிட்டு ஒரு கால வச்சிட்டு இருக்கிறதாகவும், டக்குன்னு திமுக சார்பில இருந்து ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க எங்க கூட கூட்டணி வந்துட்டீங்கன்னா 6 தொகுதி பிளஸ் ஒரு எம்பி சீட் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை தரோம்னு சொல்ல உடனே பிரேமலதா அவர்களுக்கு பயங்கரமா ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னே சொல்லணும். இன்னும் கூட எடப்பாடி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு தரேன்ற ஒரு வார்த்தை முன் வைக்கல. ஏன்னா 25ல வந்திருக்கிற தேர்தல் அப்பவே வந்து அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வாய் தகராறு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நிறைய இடங்கள்ல பொது இடங்கள்ல அவங்க பேசிட்டாங்க. இது வந்து ஒரு நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே கூட்டணிக்கு வரலையா, இன்னைக்கு காங்கிரஸ் வராது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க வந்து திமுகவை ஏமாத்துறதுக்கு அதிக கூட்டணி கேட்கறதுக்கு, அதிக தொகுதி கேட்கறதுக்கான ஒரு விளையாட்டாக அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால அவர் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கிறிஸ் சோடாங்கிறவர்களும் சொல்லிட்டாரு. நேற்று பார்த்தீங்கன்னா, விஜய் வசந்த் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட எம்பி அவர்கள் விஜய் வசந்த் அவர்களும் வந்து முன்னின்று தன்னோட ஒரு இதையும் சொல்லி, தலைவர் ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தையை வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. கண்டிப்பா திமுகவோட தான் எங்க கூட்டணி தொடருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வகையில தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வந்து பலவீனம் ஆயிருமோ, என்னடா அது காங்கிரஸ் பெரிய கட்சி, தேசிய கட்சி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாருமே காங்கிரஸ் வரணும் அப்படின்னு விருப்பப்படலை. ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் சொல்றது, இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தனியா நின்னாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன, அதாவது பெரிய பெரிய கட்சிகள்ல இருந்து சின்ன சின்ன ஆளுங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நேத்து கூட ஒரு எம்பி, இது முன்னாள் அமைச்சர் வந்து சேர்ந்திருப்பாரு, ஏடிஎம்கேவோட அமைச்சர். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்க. ஓபிஎஸோட நிலைப்பாடு என்ன? இப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா மாசியே பிறந்துருச்சு, இன்னும் என்னடா அண்ணன் ஒன்னும் சொல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. பெட்டிக்கு விலை பெறலாமா, அல்லது நம்மளோட அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுவோமா? ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஒரு இரும்பு பெண்மணியா எதிர்த்த திமுக கூட்டத்தில் போய் நம்ம எப்படி இணைகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்படின்றனால. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, சேகர்பாபு அவர்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அப்பாவு அறையில் உட்காந்து இந்த மாதிரி பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கூட ஓபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக டிவிகே பக்கம் திரும்பும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சக்தி. ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்காரு. அவருக்கு செங்கோட்டையன் அப்படின்றவங்க 2 பேருமே ஒரு நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லலாம். அப்போ அம்மா காலத்துல இருந்தே வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து 2 பேருக்குமான நட்புன்றது தொடருது. அதனால கண்டிப்பா டிவிகேல இருந்து அழைப்பு தனக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா ஓபிஎஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. ஏன்னா அவரோட ஆதரவாட்கள் சொல்றது எல்லாமே 75 பேரை நாங்க கூட்டா போய் சேர்றதா தான் இருந்தோம். ஆனாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் தன்னோட நிலைப்பாட்டை சேர்க்காதனால நாங்க வந்து தனியா வந்து சேர்ந்திருக்கோம். கண்டிப்பா டிவிகேல இருந்து அழைப்பு அவருக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாராம். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை அவ்வளோதான், டிவிகேவை முடிச்சு விட போகிறாங்கன்ற இருட்ட டைமில் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய கை ஓங்க போகுது, நம்ம வந்து இனி சும்மாலாம் இருக்கக்கூடாது, இனி நம்ம விஸ்வரூபம் எடுத்தால் தான் நம்ம வந்து இந்த தமிழக இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்திரிச்சு வர முடியும், என்னை நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக மக்கள் முன்னாடி விஜய் அவர்கள் தன்னோட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இப்போ என்னென்னா, பொதுவாக வந்து இப்போ விஜய் அவர்கள் வராரு, கூட்டணி வராரு, சேர்ந்து வராருன்றதெல்லாம் இல்லாமல், இப்போ ஒரு திரைத்துறையிலேருந்து வந்து இன்றைக்கி 3 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழக மக்கள்ல 75% பேருக்கு மேல இன்னைக்கு விஜய் அவர்களோட கட்சியில சேரணும்னு நினைக்கிறாங்க, சேர்ந்துட்டு இருக்காங்க, ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க, விஜய் அவர்களை முதல்வராக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது, என்னடா தனியா இருக்கே இந்த கட்சி, இன்னும் கூட்டணிக்குன்னு யாருமே எந்த ஒரு பெரிய கட்சியுமே வரலையே. இப்ப உதாரணத்துக்கு காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. தேமுதிக வரும்னு எதிர்பார்த்தோம். தம்பி விஜய பிரபாகரனோட ஆசையும் அதுதான், டிவிகேவோட போய் இணைஞ்சிருவோம். ஏன்னா விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்கள் முக்காவாசி பேர் இன்னைக்கு டிவிகேல இருக்காங்க அப்படின்னும் போது டிவிகே போய் இணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது யாருமே
வரல. ஆனாலும் கூட அம்மாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரிலாம் வாய் தகராறுலாம் போயிட்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இது வந்து அவங்களுக்குள்ள வட்டாரத்துல இருந்து வர தகவலா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இந்த மாநிலங்களவையோட தேர்தல் அறிவிச்சிருக்கிற டயத்துல, ஒருவேளை அவங்க அந்த ஒரு சீட்டுக்காக தன்னோட கட்சிய முடிச்சு விட்டாங்களோ, இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சிய பிரேமலதா அவர்கள் முடிச்சு விட்டாங்கன்னு தான் நாலா பக்கத்துல இருந்து பேச்சு வருது. ஆனா கூட அந்நியார் அவர்கள் மாறு தட்டிக்கிட்டு பயங்கரமா, இல்ல எங்க கட்சி வந்து இன்னைக்கு எந்த கூட்டணியோட இருக்கோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து திமுக மட்டுமே விமர்சிக்கிறாரே, பிஜேபி வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட கூப்பிட மாட்டேன்றாரு, விமர்சிக்க மாட்டேன்றாரு, நார்மலா சின்னதா கூட சொல்ல மாட்டேன்றாரு, ஒருவேளை உள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நான் கண்டிப்பா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கை பார்ப்போம், விஸ்வரூபம் எடுத்தே ஆகணும். இன்னைக்கு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொதுக்கூட்டம், இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இப்ப கலந்துக்காம நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்குது, தெருமுனை பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட காவல்துறை ரொம்ப கெடுபிடி பண்றாங்க. இங்க போடாதீங்க, அங்க போடாதீங்க, இவ்வளவு நேரம் தான் போடணும், அவ்வளவு நேரம் தான் போடணும். இப்ப சேலத்துலனாலும் 51 கண்டிஷனை தாண்டி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த போறாங்க. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்க போறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்த ஒரு நியூஸா இருக்கு. இப்போ வேட்பாளர் பட்டியல்ன்றது இறுதி ஆயிடுச்சா? இப்ப வேட்புமனு வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தாக்கல் பண்ணலாம், வாங்கிக்கலாம், திருப்பி கொடுக்கறதுக்கான டைம் வந்து 20ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது கிட்டத்தட்ட 12,000 மனுக்களோ 50,000 மனுக்கள் வரைக்கும் விட்டு தீர்ந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. திரும்ப கொடுக்கும்போது அந்த கட்சிக்கான பணமா, அதாவது அந்த வேட்பு மனுக்கான பணமா வந்து பாத்தீங்கன்னா 5,000மோ 10,000மோ சொல்லியிருக்காங்க. தனி தொகுதி, கூட்டணி தொகுதி இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி அவங்களோட நிர்ணயிச்சிருக்கிற பணத்தை கொடுக்கும்போது 5,000 மனுக்கள் திரும்பி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் கட்சி தலைவர் விஜய் அவர்களோட பேர்ல வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இது நார்மலா இருக்கிற விஷயம். இப்ப யாரெல்லாம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள வேட்பாளரா அறிவிக்க போறாரு? இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு எல்லாமே பண்ணி, இப்ப விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பயணிச்ச ஒருவர வேட்பாளரா அறிவிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு வேற யாராவது அறிவிச்சுட்டாங்க. கூட்டணி கட்சியிலேருந்து வர்றவங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு. அவரு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மாரிலாம் இருக்கும்போது, புதுசா யாரையாவது வந்து இப்ப விஜய் அவர்கள் அறிவிக்கிறார் அப்படின்போது, கண்டிப்பா கட்சியில உள்கட்சி பூசல் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இத தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலயுமே இன்னைக்கு விஜய் அவர்கள் தயவு செய்து ஒற்றுமையை ஃபாலோ பண்ணுங்க. மாவட்ட செயலாளர்கள் வந்து இன்னைக்கு நிர்வாகிகளை தனியா செயல்பட விடுங்க. நீங்களும் தனியா செயல்படுங்க. சுதந்திரமா இருங்க. எது ஒண்ணுனாலும் கட்சி தலைமைக்கு உடனடியா தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவிட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு 11 பேர் கொண்ட குழுவை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பலிக்கும்? இப்ப வேட்பாளர் பட்டியல் சீக்கிரம் வெளியே வந்துருச்சுன்னா கண்டிப்பா வேட்பாளர் முகம்ன்றது மக்களிடையே போய் சேர்றதுக்கு அதிக வேலைகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பார்க்கணும். அந்த வேட்பாளருக்கான பூத் கமிட்டி ஆட்களை வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலமா இருக்கிற திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இவங்கலாம் ரொம்ப வருஷமா அரசியல்ல பயணிச்சு பழம் தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில ஒருத்தர் போய் பூத் கமிட்டியில உட்கார்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான பவர்ன்றது இருக்கணும். அவங்க எல்லாருக்குமான பேச்சு திறமை, ஏன்னா இன்னைக்கு மண்டை கழுவுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், லாஸ்ட் டைமிங்ல விஜய் அவர்களே சொன்ன மாதிரி ஒரு 50 ஓட்டு இருக்குப்பா, நீ 20 போட்டு விடுறேன், நான் 30 போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்குமே அசிஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வர்ற ஆட்கள் இப்போ ஒரு பூத் கமிட்டி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த ஓட்டுகள், அந்த வீட்டில் யார் இருக்கா, எத்தனை பேர் வெளியூர்ல இருக்காங்க, எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்த வீட்டில் இருக்காங்க, இங்க இருந்து காலி பண்ணி எங்க போனாங்க, அங்க இருந்து இப்போ எங்க இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ திடீர்னு வயசானவங்க இறந்துட்டாங்க, இல்லை இந்த வீட்டில் முடியாம இருக்காங்க, அவங்களை டக்குன்னு ஆட்டோவில் கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கான அந்த பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு விஜய் அவர்களோட நிலைப்பாடு. அதுக்காக தான் அந்த ஒரு கூட்டணி, அந்த ஒரு 11 பேர் கொண்ட குழுவை விஜய் அவர்கள் அமைச்சதுக்கு காரணமே. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப மதுரை பெரிய தொகுதியா இருக்கிற மதுரை மத்திய தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வி தொகுதியில தான் தேர்ந்தெடுக்க போறாரு. வேளச்சேரினாங்க, விக்கிரவாண்டின்றாங்க, நிறைய ஊர்கள் சொல்றாங்க. 2 தொகுதி ஆனாலும் கூட, ஏன்னா இப்ப ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா கூட இப்ப சிஎம் வரைக்கும் போறாங்க அப்படின்னும் போது இன்னொரு தொகுதி அழகா ரிசைன் பண்ணிட்டு அடுத்த ஒரு தேர்தலை வச்சுக்கலாம், இடைத்தேர்தலா வந்துரும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இப்ப மதுரை மத்தியத்துல விஜய் அவர்கள் நிக்க போறாருன்ற ஒரு பேச்சு அடிப்பட்டனால இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட பெரிய கையா ஒரு களத்துல இருந்துட்டு இருந்த அழகிரி அவர்களுடைய ஒரு வலது கைன்னு சொல்லலாம், அண்ணன் மன்னன் அவர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாரு, இப்ப படக்குன்னு அண்ணனை அதாவது அழகிரி அண்ணனை விட்டுட்டு நீங்க வந்து ஏடிஎம்கேவோட இணைஞ்சிட்டாரு. நீங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல பெரிய ஆளு அப்படின்னா கண்டிப்பா செல்லூர் ராஜ் அவர்கள், செல்லூர் ராஜ் அதுக்கு அப்புறமா முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது இன்னைக்கு மன்னன் வந்து இங்க சேர்ந்துட்டார் அப்படின் போது கண்டிப்பா இது வந்து இப்ப திமுகவோட குடும்பத்து ஆளான அழகிரி கூட இருந்த மன்னன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேவோட சேர்ந்திருக்காரு அப்படின் போது இது கண்டிப்பா
கண்டிப்பா அழகிரி அவர்களுக்கும் பெரிய வருத்தத்த தராது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து கூட பத்திரிக்கையாளர் மன்னன் அவர்கள்ட்ட கேட்கிறாரு. "நீங்க அழகிரி அவர்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்து நீங்க கட்சியில சேர்ந்தீங்களா? இது வந்து அவர்களுக்கு தெரியுமா? இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, நீங்க இவ்ளோ சின்ன வயசுலேருந்தே பயணிச்ச ஒரு கட்சி திமுக. கலைஞர் அவர்கள் டயத்துலேருந்து வந்த கட்சி. உங்களுக்கு ஸ்டாலின தான் பிடிக்காதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்தும் அண்ணன் அழகிரி கூட இருக்கும்போது, நீங்க உங்க தாய் கழகத்த விட்டுட்டு இன்னைக்கு வந்து எதிர்த்த ஒரு கழகத்துல வந்து சேர்ந்திருக்கீங்களே! இது எப்படி நியாயம்னு சொல்லி கேட்கும்போது, ஒரே வார்த்தையில என்னுடைய அரசியல் பயணம்ன்றது முடிவடைஞ்சிடக்கூடாது. நான் அத தொடரணும்னு நெனைக்கிறேன். அது வந்து ஏடிஎம்கேலேருந்து தொடரணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் தனியா நின்னு பேசின ஒருத்தரா தான் இன்னைக்கு மன்னன் இருக்காரு. ஏன்னா, ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையிலே குற்றவாளின்னு சொன்ன ஒரு நபர இன்னைக்கு ஏடிஎம்கேல சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னும்போது, இது எங்க போய் முடிய போகுது? இது வந்து அவங்க கட்சிக்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு டிவிகேல வந்து சேர்ந்துட்டாருன்னும் போது, அவர் அங்க இருந்த வரைக்கும் எந்த ஒரு பழிச்சொல்லும் எதுக்குமே அவர் ஆளாகல. ஏன்னா, அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைலாம் வந்ததா சொன்னாங்க. ஆனாலும் கூட அது பெருசாவே வரல. அதையும் அவர் கிளியர் பண்ணி முடிச்சுட்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, டிவிகேல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கட்டுரைகள், கதை கட்டுரை முடிவுரையிலேருந்து முன்னுரையிலேருந்து முடிவுரை எழுதி முடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்தா ரத்தம், தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தா சட்னின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வரைக்கும் 100% தமிழக வெற்றி கழகத்தோட எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு இல்ல அப்படின்றது தான் உண்ம. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, அ அதாவது காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருப்பேன். கண்டிப்பா காங்கிரஸ் வராது. இது திமுகவோட பெரிய சதி வேலை அப்படின்னா, அதுதான் உண்மையா இருக்கு. காங்கிரஸ்ல இருந்து சில பேர் அதாவது அதிருப்தி காரணமா மாணிக்கம் தாகூரா இருக்கலாம், செல்வ பெருந்தகையா இருக்கலாம், இவங்கலாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அவங்கலாம் வந்துட்டா பதவி கிடைக்குமா? உடனடியா குடுத்துருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இங்க இருந்து வந்து தனிப்பட்ட மனிதனா ஒரு நிர்வாகியாவோ, இல்ல ஒரு தலைவரின் கீழ் வேலை பார்க்குற ஒரு வேலையாட்களாவோ வந்து சேரலாமே தவிர, வாய்ப்பு கிடையாதுன்றது தான் இன்னமும் உண்ம. இன்னும் என்னென்னலாம் அந்த தமிழக வெற்றி கழக ஒரு கட்சியிலயும், தமிழக அரசியல்லயும் மாற்றம் நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா விஜய் அவர்களோட அந்த வேலூர் பயணம் அப்படின்றத உங்களுக்கு உடனுக்குடனே நான் அப்டேட் தந்துட்டே இருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ட சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.